Hi viewers, welcome to my channel. நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அல்லது வேர்ட் கிளாஸில் நாம் கூறியது போன்று முதலாவதாக நாங்கள் இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நவுன். நவுன் என்றால் பேர்ச்சொல். நவுன் என்றால் பேர்ச்சொல். தமிழில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேர்ச்சொல் என்றாலே ஒரு ஆள்ற, ஒரு இடத்துல, ஒரு பொருள்ற பேரை தான் நாங்கள் பேர்ச்சொல் என்று சொல்வோம். நாங்கள் அதனை கொஞ்சம் விரிவாக ஆங்கிலத்தில் பார்த்தோமாக இருந்தால் definition of noun, the name of a person, ஒரு நபரினுடைய பெயர். the name of a person, ஒரு நபரினுடைய பெயர். ஓ place, அல்லது ஒரு இடத்தினுடைய பெயர். ஓ அல்லது thing, ஒரு the name of a thing, ஒரு பொருளினுடைய பெயர். is called, அழைக்கப்படுகிறது. a noun, பெயர் சொல்லாக அழைக்கப்படுகிறது. எனவே தான் அந்த டெஃபினிஷனை நாம் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். the name of a person, place or thing is called a noun. ஒரு நபரினுடைய பெயர், ஒரு பொருளினுடைய பெயர் அல்லது ஒரு இடத்தினுடைய பெயர் இந்த பெயர் சொல்லாக வரும். உதாரணங்களை பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ். பர்சன். பர்சன் என்கின்ற போது நபர். தமிழில் நாம் நபர் என்று கூறுவோம். இந்த நபரினுடைய பெயர் என்ன? முகமது. முகமது இஸ் a நேம் ஆஃப் பர்சன். அப்ப அந்த நபரினுடைய பெயர் நவுன், பெயர் சொல்லாக வரும். அடுத்து ஜான். ஜான் என்பது ஒரு ஆள்ற பெயர், அதுவும் இந்த பெயர் சொல்லாக வரும். அடுத்தது சதீஷ். சதீஷ் என்றதும் ஒரு நபரினுடைய பெயர். ஆகவே இந்த மூன்று பேருமே பேர், ஒரு ஆள்ற பேர், the name of a person. so இந்த மூணு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள என்ன பெயராக இருந்தாலும் அது நவுனாக இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ். பிளேஸ் என்று கூறுகின்ற போது இடம், ஒரு இடத்தினது பேரும் பெயர் சொல்லாக வரும், நவுன் ஆக வரும். ரைட். லண்டன். லண்டன் இஸ் a name of a place. Colombo. Colombo is a name of a place, ஒரு இடத்தினுடைய பேர். இந்தியா. இந்தியா இஸ் a name of a place, அது ஒரு இடத்தினுடைய பேர். ஆகவே அதுவும் இந்த நேம் ஆஃப் a பிளேஸும் நவுன், பெயர் சொல்லாக வரும். நெக்ஸ்ட் திங். நேம் ஆஃப் a திங், ஒரு பொருளினுடைய பெயர். என்ன? உங்களுக்கு தெரியும், உலகத்தில் என்ன பொருள் இருந்தாலும் அது பெயர் சொல் தான், நவுன் தான். ரைட். டேபிள். டேபிள் என்றால் மேசை. மேசை என்றது ஒரு பொருளினுடைய பெயர். சியா. சியா என்றால் கதிரை. சியா என்ற கதிரை என்ற அது ஒரு பொருளுடைய பெயர். ஆகவே அது நவுனாக வரும். அடுத்து பென். பென் என்பது பேனா, அது ஒரு பொருளினுடைய பெயர். ஆகவே அதுவும் பெயர் சொல்லாக வரும். எனவே இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டும் என்றால் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். அது உங்களது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுவதன் மூலம் என்ன வீடியோஸ் வேண்டும் என்று கேட்டீர்களாக இருந்தால் அதற்கான வீடியோஸினை நாம் தொடர்ச்சியாக பதிவிட இருக்கின்றோம். மேலும் இதனது அடுத்த செக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது டைப்ஸ் ஆஃப் நவுன், பெயர் சொல்லின் வகைகளை நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். நன்றி.